श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीगुरुभ्यो नमः. हर हर शंकर जय जय शंकर. எல்லா பெரியவாளுக்கும் நமஸ்காரம். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை. அக்டோபர் 2ஆம் தேதி வருது, புதன்கிழமை. அன்றைக்கி யஜுர்வேதக்காரா இந்த லிங்க் பார்த்து பண்ணுறவா தர்ப்பணம் பண்ணிக்கலாம். அன்றைக்கி எல்லாரும் தர்ப்பணம் பண்ணுவா. அன்றைக்கி மகாலய அமாவாசையாக இருக்கிறதுனால எல்லாம் இந்த லிங்க் அனுப்புகிறோம். இதை பார்த்து அன்றைக்கி புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை தர்ப்பணம். அதுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஒரு கிண்ணத்தில் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிண்ணத்தில் பச்சை அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெத்தலை பாக்கு காயின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பில் கட்டின பவித்திரம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கூர்ச்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அவாவாத்து வழக்க பிரகாரம் ஒரு கூர்ச்சம், 2 கூர்ச்சனா 2 கூர்ச்சம், தர்பஸ்தமான தர்பஸ்தம்பம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டப்பில் எடுத்து வச்சுக்கணும். தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தாம்பாளங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பஞ்சபாத்திரம் ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சொம்பில் ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க. உட்கார்றதுக்கு ஆசனம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் இருக்கா, விபூதி எல்லாம் இருக்கா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்பா அம்மா பெயர்கள், தாத்தா பாட்டி பெயர்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கார்த்தால ஸ்நானமான சந்தியாவந்தனம் பண்ணிக்கோங்க. அவாவாத்து வழக்க பிரகாரம் விபூதி இட்டுன்னு சில பேர் தர்ப்பணம் பண்ணுவா. சில பேர் விபூதி இட்டுக்காமல் அப்புறமா தர்ப்பணம் பண்ணுவா. ஒரு தர்ப்பணம் முடிஞ்சதுக்கப்புறம் விபூதி இட்டுப்பா. அவாவாத்து வழக்க பிரகாரம் பண்ணிக்கணும். சூரியன் வர பக்கம்தான் கிழக்கு. நீங்கள் கிழக்க பார்த்து ஆசனம் போட்டு உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு பஞ்சபாத்திரம் ஜலம் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எல்லாம் இருக்கா செக் பண்ணிட்டு இப்போ தர்ப்பணம் ஆரம்பம். சரியா? ஃபஸ்ட்டு பஞ்சபாத்திரம் ஜலம் ஊற்றிக்கோங்க. ஒரு ஆச்சமனம் பண்ணுங்க. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. மந்திரம் முடிஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் மோதிர விரல்ல இந்த பவித்திரத்தை போட்டுக்கணும். ஓம் ரித்யாஸ்மகப்தே நமசோ வசத்யா மித்ரம் தேவம் மித்ரதே யன்னோஸ்தோ அனுராதார் விஷாவர்தகந்தா ஷிதஞ்சைவேமதரஸ்தவீராः தீர்காயுஷ்யமஸ்து. ரைட் ஹேண்ட் வலதுகை மோதிர விரல்ல இந்த 3 பில் பவித்திரத்தை போட்டுக்கோங்க. போட்டினதுக்கப்புறம் 2 கட்ட தர்பை கையில் எடுத்துக்கோங்க. மந்திரம் முடிஞ்சவன காலுக்கு ஆசனமாக போட்டுண்டு ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கணும். சொல்லுங்க. தர்பேஷ்வா ஆசீனஹா. கையை ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. ஆபா உபஸ்பிருஷ்யா. திருப்பி கையால் மீண்டு 2 கட்ட தர்பை கையில் எடுத்துக்கோங்க. பவித்திரத்தோட இடுக்கிக்கணும். சரியா? தர்பாந்தாரயமானஹா. பவித்திரத்தோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துன்ட்டு இப்போ சங்கல்பம் ஆரம்பம். சரியா? குட்டிக்கோங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சத்ருபுஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தஹே. அடுத்து பிராணாயாகம் பண்ணணும். கை எப்படி வச்சுக்கோங்க. சரியா? இந்த நல்லா மூக்கை இழுத்து, இது பிராணாயம். நல்லா மூச்சை இழுத்துன்னு இந்த பக்கமாக மூச்சை விடணும். சரியா? சொல்லுங்க. ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓம் சுபஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுः வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः
புவஸ்வரோ. உட்காந்தபடி உங்கள் ரைட் ஹேண்ட் காலை தொட்டுட்டு இடதுகை கீழே வலதுகை மேலே வச்சுக்கோங்க தொடையில். சரியா? இப்போ சங்கல்பம் சொல்லுங்க. மமோ பார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தா கதோப்பி வா ஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்யா அப்யந்தரஹ சுசிஹ மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ விபோஹதி நசுஞ்சயாஹ. ஸ்ரீராமா ராம ராமா திதிர்விஷ்ணுः ததா பாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீகோவிந்த கோவிந்த கோவிந்த. அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः द्वितीय परार्थे श्वेतवराह कल्पे भैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पाथे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सकाब्धे अस्मिन् वर्धमाने व्यवहारिके प्रभवाति षष्ठी संवत्सराणां मध्ये कुरोति नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ कन्यामासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ வாசராக. அன்னைக்கு புதன்கிழமை. சரியா? சௌமியவாசர யுக்தாயாம் உத்தர பல்குனி நக்ஷத்ர யுக்தாயாம் விஷ்ணுயோக விஷ்ணுகரண ஏவங்குண சகல விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதோ அப்படின்னு உங்கள் பூனலை லெஃப்ட் பண்ணிக்கணும். சரியா? ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் மாற்றிக்கணும். பிராச்சீனாபீதி இடதுக்கு கீழே வலதுக்கு மேலே வச்சுக்கணும். உங்காத்து கோத்திரத்தை சொல்லிக்கணும். கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்யஸ்வரூபாணாம் அஸ்மதே பிதೃபிதாமஹ பிரபிதாமஹானாம். அம்மா இல்லாட்டினால் மாத்ருபிதாமஹி பிரபிதாமஹீனாம். அம்மா இருந்தால் பிதாமஹி பிதுப்பிதாமஹி பிதுஹு பிரபிதாமஹீனாம் உபயவம்ச வர்க்கத்வய. மாமாவாத்து கோத்திரம் சொல்லிக்கணும். அம்மா வழி கோத்திரம். சரியா? கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்யஸ்வரூபாணாம் அஸ்மதே சபத்னீக மாதாமஹ மாதுப்பிதாமஹ மாதுஹு பிரபிதாமஹானாம் உபயவம்ச வர்க்கத்வய பித்ॄணாம் அக்ஷய்ய திருப்த்யர்த்தம் அமாவாஸ்யாயாம் புண்ணியகாலே
தர்ஷஸ்ரார்த்த திலத்தர்ப்பண ரூபேண அத்ய கரிஷ்யே அப்படின்னு உங்கள் கட்டப்பில் தர்பையை வடக்கு பாகத்தில் போட்டுடுங்க. போட்டுட்டு பூனெல்லாம் சரியாக போட்டுண்டு ஜலத்தை தொட்டு கையலம்பிக்கணும். சில பேர் 15 நாள் தர்ப்பணம் பண்ணுறவா அந்த இடத்துல மாற்றிக்கணும். மகாலய புண்ணிய காலே ஸ்ரார்த்த திலத்தர்ப்பண ரூபேண அத்ய கரிஷ்யே அப்படின்னு மாலை 15 நாள் தர்ப்பணம் பண்ணுறவா அதையும் சேர்த்து சங்கல்பத்தோட சேர்த்து தர்பையை வடக்கு பாகத்தில் போட்டுட்டு அமாவாசை தர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறம் மகாலய தர்ப்பணம் பண்ணிக்கணும். சரியா? இது அமாவாசை தர்ப்பணம் அப்பா தாத்தா தாத்தா, அம்மா இல்லாட்டினா அம்மா பாட்டி பாட்டி, அம்மா இருந்தால் பாட்டி பாட்டி பாட்டி, அது மாதிரி மாமா வர்க்கத்தை பண்ணிக்கணும். அது 15 நாள் தர்ப்பணம் பண்ணுறவா அந்த தர்ப்பணத்தை இன்னொரு தடவை பண்ணிக்கணும். அப்படி உண்டு. சரியா? இது ஆனதுக்கப்புறம் தர்பையை வடக்கு பாகத்தில் போட்டுடுங்க. நீங்கள் கிழக்கு பார்த்து உட்காந்துருப்பேன். சரியா? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. சரியா? அந்த மாதிரி உங்கள் தெற்கு வடக்கு பாகத்தில் தர்பையை போட்டுடுங்க. போட்டுட்டு பூனலை உபவீத்தி பண்ணிக்கோங்க. பூனலை ரைட் பண்ணிட்டு பஞ்சபாத்திர ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஆபா உபஸ்பிருஷ்யா மறுபடியும் பூனலை லெஃப்ட் பண்ணிக்கோங்க. பிராச்சீனா வீதி லெஃப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நேராக ஒரு தாம்பாளம் வச்சுக்கணும். சரியா? அந்த தாம்பாளத்தில் கட்ட தர்பை வச்சுக்கோங்க. நீங்கள் ஈஸ்ட்டை பார்த்து உட்காந்துருப்பேன். கட்ட தர்பை இந்த மாதிரி வச்சுக்கணும். தாம்பாளத்தில் மாதிரி வச்சுட்டு ஒரு கூர்ச்சம். சரியா? அந்த கூர்ச்சம் நுனி தெற்க பார்த்துருக்கணும். இப்படி நுனி ஷார்ப் தெற்க பார்த்துருக்கணும், சவுத் பார்த்து. சரியா? அது மாதிரி ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், 2 கூர்ச்சம் இல்லை தர்பஸ்தம்பம் அந்த மாதிரி வச்சுட்டு பூனில் லெஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. பிராச்சீனா வீதி லெஃப்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கையில் அந்த எள்ளு அக்ஷதை கையில் எடுத்துக்கோங்க. மந்திரம் முடிஞ்ச உடனே அந்த தாம்பாளத்தில் வச்சிருக்கையில் அந்த கூர்ச்சத்தில் மறித்து அந்த எள்ளு அக்ஷதை போடணும். சரியா? மந்திரத்தை சொல்லுங்க. ஆயாத பிதராஹ சௌமியா கம்பீரைஹ பதிபிஹ பூர்வைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தத்தத்தோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசார ரஞ்ச அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய மறிச்சு போடுங்க. பித்ரேனே ஆவாகயாமி. அப்புறம் 2 கட்ட தர்பை எடுத்துட்டு அந்த கூர்ச்சத்து மேலே ஆசனமாக வைக்கணும். சரியா? மந்திரத்தை சொல்லிக்கோங்க. சக்ருதா சின்னம் பரிகி ஊர்ணாமிருதோ ஸ்யோனம் பித்ருபிஸ்த்வா பராம்யஹம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹ சௌம்யாஹ பிதாமஹாஹ பிரபீத்தாமஹஸ்ச அனுகைः சஹ வர்க்கத்வய பித்ருணாம். அது மேலே வைங்கோ. இதமாசனம். திருப்பி 2 எள்ளு அக்ஷதை எடுத்துட்டு அது மேலே மறிச்சு போடுங்க. திலாதி சகல ஆராதனை ஸ்வர்ச்சிதம். அதுக்கப்புறம் அந்த உதிர்னி எடுத்துட்டு அந்த கூர்ச்சத்து மேலே வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் இடது கையில் பஞ்சபாத்திரம் எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் பஞ்சபாத்திரம் எடுத்தோடனே மந்திரம் முடிஞ்சோடனே கட்ட விரலால் மறித்து அந்த கூர்ச்சத்து மேலே விடணும். சரியா? மந்திரத்தை சொல்லுங்க. உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமா பிதரஹ சௌம்யாசஹ அசும் ஏயுः அவருக்காக ரிதக்ஞாக தேனோ பந்து பிதரோஹவேஷு. உங்களுடைய கோத்திரம் உங்கள் அப்பா பேர் சொல்லிக்கணும். கோத்ரான அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபான மறிச்சு விடுங்க. பித்ரேன சதா நமஸ்தர்ப்பயாமி அங்கிரசோணஹ பிதரஹ நவக்வாஹ அதர்பாணஹ
भृगवः सौम्यासः तेषां वयं सुमथौ यज्ञियानाम् अभिभत्रे सौमनसे ஸ்யாமா. உங்களோட கோத்திரம் அப்பா பேர். கோத்ரானு அப்பா பேர் சொல்லிக்கணும். ஷர்மணஹ வசுரூபானு மறிச்சு விடுங்க. பித்ரேனு சுதா நமஸ்தர்ப்பயாமி. ஆயந்துணஹ பிதரஹ மனோஜவஷஹ அக்னிஷ்வாதா பதிபிஹி தேவயானைः अस्मिन् यज्ञे सतया मतन्तु अतिभृवन्तु ते वन्तु अस्माने. உங்களுடைய கோத்திரம் அப்பா பேர். கோத்ரானே அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபானே பித்ரேனே சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து தாத்தா. ஊர்ஜம் வகந்தீஹி அமர்த்தம் கிருதம் பயः கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயுதமே பித்ருனே. உங்களோட கோத்திரம் தாத்தா பேர் சொல்லிக்கணும். கோத்ரானே தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. பித்ருभ्यः சதாவிभ्यः சதா நமः. பிதாமகேभ्यः சதாவிभ्यः சதா நமः. பிரபிதாமகேभ्यः சதாவிभ्यः சதா நமः. அக்ஷன்பிதரः. உங்களுடைய கோத்திரம் தாத்தா பேர் சொல்லுங்க. கோத்ரானே தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே அஸ்மதே பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. ஏ சேஹ பிதரஹ ஏ சனேகா யாகுஷ்ச வித்மயானே உச்சன பிரவித்மா அக்னே தானுவேத்தா எதிதே ஜாதவேதஹ தயா பிரத்தம் சதயா மதந்து. உங்களுடைய கோத்திரம் தாத்தா பேர் சொல்லு. கோத்ரானே ரெண்டாவது தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே அஸ்மதே பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து எள்ளு தாத்தா மூணாவது. சரியா? மதுவாதா ரிதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மார்த்வீர்ணஹ சந்து ஓஷதீஹி. உங்கள் கோத்திரம் எள்ளு தாத்தா. மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கணும். கோத்ரானே மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே அஸ்மதே பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. மதுநக்தம் தோஷசி மதுமதே பார்த்திபம் ரஜஹ மதுத்யௌஹ அஸ்துண பிதா. உங்க கோத்திரம் மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கணும். கோத்ரானே மூணாவது எள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. மதுமானஹ வனஸ்பதிஹ மதுமாஹும் அஸ்து சூர்யஹ மார்த்வீஹ காவோ பவந்துணஹ. உங்க கோத்திரம் மூணாவது தாத்தா எள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. மூணாவது தாத்தா. ஷர்மணஹ ஆதித்யரூபானே அஸ்மதே
பிரபிதாமகானே சுதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பா தாத்தா தாத்தாச்சு. இப்போ அம்மா இல்லாட்டினால் உங்களோட கோத்திரம் அம்மா பேர் சொல்லிக்கணும். கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ருஹ் சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ருஹ் சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ருஹ் சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து பாட்டி. சரியா? கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது பாட்டி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ மூணாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. இது அம்மா இல்லாட்டினால் அம்மா பாட்டி பாட்டி ஆச்சு. சரியா? இப்போ அம்மா இருந்தால் அப்பாவோடைய அம்மாவை எடுத்துக்கணும். சரியா? கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து ரெண்டாவது பாட்டி. கோத்ராஹ பாட்டி பாட்டி சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது பாட்டி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய அப்பாவுடைய அம்மா ஆச்சு. பாட்டி 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 ஆச்சா? பஞ்சபாத்திரத்தில் எள்ளு ஜலம் இருக்கா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா எள்ளு ஜலம் ஊற்றிக்கோங்க. இப்போ அம்மா வழி கோத்திரம். சரியா? மாதாமகார் அந்த கோத்திரத்தை சொல்லிக்கணும். சரியா? கோத்ராணே அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபானே அஸ்மதே மாதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராணே அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபானே அஸ்மதே மாதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராணே அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கணும். ஷர்மணஹ வசுரூபானே அஸ்மதே மாதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய தாத்தா. சரியா? கோத்ராணே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே அஸ்மதே மாதுப்பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராணே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே அஸ்மதே மாதுப்பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராணே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே அஸ்மதே மாதுப்பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து அம்மாவோட மூணாவது தாத்தா. கோத்ராணே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே அஸ்மதே மாது பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராணே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே
अस्मते माधु प्रपितामहान् सदा नमस्तर्पयामि गोत्रान् பேர் சொல்லிக்கோங்க शर्मणः आदित्यरूपान् अस्मते माधु प्रपितामहान् सदा नमस्तर्पयामि அம்மாவுடைய அப்பா தாத்தா தாத்தாச்சு. இப்போ அம்மாவுடைய அம்மா பேர் பாட்டி பேர் சொல்லிக்கணும் சரியா. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி வசுரூபாஹ மாதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி வசுரூபாஹ மாதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி வசுரூபாஹ மாதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி அம்மாவுடைய பாட்டி பேர் சொல்லிக்கணும். கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது பாட்டி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவோட அம்மா பாட்டி பாட்டியாச்சு. இப்போ எல்லாத்தையும் கலக்கி விடணும் சரியா. சொல்லுங்க. ஞாதா ஜாத வர்க்கத்வய பித்ருண் சதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஜாத வர்க்கத்வய பித்ருண் சதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஜாத வர்க்கத்வய பித்ருண் சதா நமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வகந்தீஹி அமர்த்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயுதமே பித்ருண். எல்லா ஜலத்தையும் கலக்கி விட்டுடுங்க. திருப்தியத திருப்தியத திருப்தியதா எல்லா ஜலத்தையும் கலக்கி விட்டுட்டு கையில் எள்ளு இருக்கப்படாது. எள்ளை தட்டிடுங்க. பஞ்சபாத்திரத்துலையும் எள்ளு அக்ஷதை இருக்கப்படாது. அலம்பி வச்சுருங்க சரியா. பூனில் ரைட் பண்ணிக்கோங்க சரியா. போட்டுண்டு கை தட்டின்றவங்க எள்ளெல்லாம் இருக்கப்படாது. வேற ஜலம் எடுத்து வச்சுண்டு மெதுவாக எந்திருந்து நின்றுண்டு பிரார்த்தனை பண்ணிட்டு மந்திரத்தை சொல்லுங்க. கிழக்க பார்த்து தான் நின்றுக்கணும். மந்திரத்தை சொல்லிக்கோங்க. தேவதாபிய பித்ருபியச்ச மகாயோகிபிய தேவச்சா நமஸ்சுதாயை ஸ்வாஹாயை நித்யபேம நமோ நமஹ. அங்கே பிரதட்சணை பண்ணிக்கோங்க. யானி காணிச்ச பாபாணி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினுஷந்தி பிரதக்ஷண பாத்தே பாத்தே. ஈஸ்ட்டை பார்த்து தான் இருப்பேன். அப்படியே ஈஸ்ட்டை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அபிவாதைக்கு சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசனத்து மேலே உட்காந்துக்கோங்க. கிழக்க பார்த்து வச்சுருப்பேன். அந்த ஆசனத்து மேலே உட்காந்துட்டு பூனில் லெஃப்ட் பண்ணிக்கோங்க சரியா. லெஃப்ட் பண்ணிட்டு எள்ளு அக்ஷதை எடுத்துக்கோங்க. அந்த கூர்ச்சத்தை யதாஸ்தானம் பண்ணிக்கணும். மந்திரத்தை சொல்லுங்க. ஆயாத பிதரஹ சௌமியா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தததோ ரகிஞ்சா தீர்காயித்வஞ்சா சதசார ரஞ்சா அஸ்மாத் கூர்ச்சாத் மறிச்சு போடுங்க. வர்க்கத்வய பித்ராதீன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அந்த கூர்ச்சத்திற்கு வெளியே இந்த பஞ்ச உதிர்னை மட்டும் வெளியில் எடுத்து வச்சுடுங்க சரியா. வெளியில் வச்சுட்டு அந்த கூர்ச்சத்தை அவுக்கணும். கட் பண்ணக்கூடாது. அந்த முடிச்ச மெதுவாக அவுக்கணும் சரியா. நாட்டை மெதுவாக பிரிங்கோ. ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், ரெண்டு கூர்ச்சனா ரெண்டு கூர்ச்சம். துணியை கையில் வச்சுக்கணும் சரியா. எல்லா தர்பையும் கையில் எடுத்துக்கணும் சரியா. லெஃப்டில் பஞ்சபாத்திரம் ஜலம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எள்ளு எடுத்துன்னு மறித்து விட்டுடணும் சரியா.
சொல்லிக்கோங்க. ஏஷான்ன மாதா ந பிதா ந பந்துஹு நான்யகோத்ரிணஹ தே சர்வே திருப்திமாயாந்தோ மயோ சிருஷ்டைஹி மரிச்சு போட்டுருங்க. குஷோதகைஹி திருப்தியத திருப்தியத திருப்தியதா கீழே போட்டுட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. சரியா? கை வாஷ் பண்ணிட்டு கையில் எள்ளு இருக்கக்கூடாது, பஞ்சபாத்திரத்துல எள்ளு இருக்கக்கூடாது. சரியா? பூனில் சரியாக போட்டுக்கோங்க. ரைட் பண்ணிக்கோங்க. பூனில் சரியாக போட்டுட்டு பவித்திரத்தை ஊற்று காதில் வச்சுக்கோங்க. சரியா? காதில் வச்சுட்டு ஒரு ஆச்சமனம் பண்ணுங்க. வேறு ஜலம் எடுத்துட்டு அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா அந்த பவித்திரத்தை அவுக்கணும். சரியா? அவுத்துட்டு கிழக்கு பார்த்து உட்காந்துருப்பேன். வடக்கு பாகத்தில் தர்பே அந்த பவித்திரத்தை அவுத்து கீழே போட்டுட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு தடவை ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கை வாஷ் பண்ணிக்கோங்க. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா அந்த சில்லற காயின்ஸை கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு ஒரு ட்ராப் ஜலம் ஊற்றிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அத சாந்திம் பிரயச்சமே அமாவாஸ்யாயாம் புண்ணியகாலே தர்ஷஸ்ரார்த்த திலத்தர்ப்பண ரூபேண சாத்புண்ணிய சித்திம் காமயமானஹ ஆச்சார்யாதி துப்யமகம் கீழே வச்சிருவோம். சம்பிரததே ஓம் தத்சதே. இந்த வீடியோ லிங்க் பார்த்து பண்ணுறவா தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்க. சில பேர் வெளியூரில் போகிறவா, ஆஃபீஸ் போகிறவா, அர்ஜென்ட்டாக போகிறவாலாம் இந்த வீடியோ பார்த்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு தர்ப்பணங்கள் முடிஞ்சது அவாவா ஆத்து வாத்தியாருக்கு. சரியா? அவள் தான் மெயின். சரியா? அவள் ஆத்து வாத்தியாருக்கு நீங்கள் சம்பாவனை பண்ணிவிடுங்க. சரியா? நாங்கள் வீடியோ அனுப்புகிறோம், எங்களுக்கு அனுப்புனா அவசியம் இல்லை. அவள் ஆத்து வாத்தியார் அப்படின்னு இருப்பா. சரியா? அதனால் அவள் ஆத்து வாத்தியார் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருப்பா. கல்யாணம், சீமந்தம், ஸ்ராதங்கள் எல்லாம். அதனால் அவள் ஆத்து வாத்தியாரை வச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஜிபே பண்ணிக்கோங்க. ஃபோன்பேயோ ஜிபேயோ இல்லை நேராக போய் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வாங்கிக்கோ. பண்ணி அவள் வாத்தியாருக்கு தான் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். சரியா? இந்த யூடியூப் பார்த்து பண்ணுறவா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க போகிறோம். அவ்வளோதான். தட்சணை சம்பாவனையெல்லாம் வாத்து வாத்தியாருக்கு தான் கொடுக்கறது ரொம்ப விசேஷம், ஸ்ரேயஸ். அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு அக்டோபர் மாதம் நவராத்திரி ஆரம்பம். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு கொலுபொம்மை அன்றைக்கி வைக்கிறோம். அதுலேருந்து நவராத்திரி பூஜை பண்ணுறவா அன்னிலேருந்து பூஜையை ஆரம்பிச்சுருவா. 9 நாள் கொலு வச்சுருப்பா. அவள் நவராத்திரி பூஜைகள் பண்ணுறவா அன்னிலேருந்து ஆரம்பிச்சிக்க வேண்டியதான். 3ஆம் தேதியிலேருந்து நவராத்திரி பொம்மை வைக்கிறது 2ஆம் தேதி வைக்கிறது விசேஷம். அக்டோபர் 2 அமாவாசை அன்னைக்கு பொம்மையை வச்சிட வேண்டியதான். அது மாதிரி அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தான் விஜயதசமி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பண்ணணும். அந்த வீடியோ லிங்க் நாங்கள் உங்களுக்கு அப்புறமா அனுப்புவோம். அந்த லிங்க்கை பார்த்து சரஸ்வதி பூஜை பண்ணுறவா அந்த லிங்க்கை பார்த்து பண்ணிக்கணும். அது மாதிரி முதல் நாள் உங்களுக்கு ஆவாகனம் அன்றைக்கே பண்ணிட வேண்டியதான். துர்காஷ்டமி அன்றைக்கி வந்துடும். 19ஆம் தேதி அன்றைக்கி துர்காஷ்டமி உங்களுக்கு. 17ஆம் உங்களுக்கு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி உங்களுக்கு 10ஆம் தேதி துர்காஷ்டமி அன்றைக்கி. சரியா? துர்கா பூஜை அன்றைக்கி இது பண்ணுவா. அதுலேருந்து உங்களுக்கு பூஜை 3 நாள் கண்டினியூவாக பண்ணலாம். இந்த லிங்க் அந்த வீடியோ அனுப்புகிறோம். சரஸ்வதி பூஜை எப்படி பண்ணுறது அந்த வீடியோ பார்த்து பண்ணுறவா பண்ணிக்கலாம். சரியா? நமோ நமः. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ குருப்யோ நமः. ராதே கிருஷ்ணா.